வணக்கம் moneyshopdevelopers.com வெப்சைட்டுக்காக நான் மணிகண்டன். இந்த வீடியோவில் Excel-VBA ஃபங்க்ஷன் பார்க்க போகிறோம். ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்லேருந்து டிஃப்ரெண்ட்டான கான்செப்ட். சப்பு, டிஸ்பிளே, ப்ரொசீஜர். இல்லை சப்னு ஸ்டார்ட் ஆகும், எண்டு சப் அப்படின்னு முடியும். அங்கே டிஸ்பிளேங்கிறது ப்ரொசீஜரோட நேமு. இந்த நேம் என்ன வேணுமாலும் இருக்கலாம்னு ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். இப்போ ஃபங்க்ஷன் அப்படிங்கும்போது எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா, ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகும். பக்கத்துலேயே ஃபங்க்ஷனோட நேமு, முடிகிறப்ப எண்டு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி முடியும். ரைட், இந்த கேப்பில் தான் நம்மளோட கோடு எழுதுவோம். இங்கே ப்ரொசீஜருக்கு இந்த எண்டு சப்புக்கும் இடையில கோடு எழுதுவோம். ஃபங்க்ஷனுக்கும் எண்டு ஃபங்க்ஷனுக்கும் இடையில கோடு எழுதுவோம். ரைட், இப்போ இதில் முக்கியமான ஒரு விஷயம், ப்ரொசீஜரில் எந்த வேல்யூவும் ரிட்டர்ன் பண்ணாது. ஸோ அது ஜஸ்ட் அது அப்படியே அதுக்குள்ளே இருக்க என்ன ஆப்ரேஷன் இருக்கோ அது பர்ஃபார்ம் பண்ணும். ஏதாவது டிஸ்பிளே இருந்தால் டிஸ்பிளே பண்ணி காமிக்கும். தட்ஸ் ஓகே. பட் இங்கே ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி போகும்போது இது வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ அதனால் இங்கே அந்த ஃபங்க்ஷனோட நேம்லேயே ஆன்சர் கொடுக்குற மாதிரி இருக்கும். நான் இங்கே ஷோ இஸ் ஈக்குவல் டு எம்எஸ்டி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இதுதான் உங்களுக்கு இந்த ஷோவை கால் பண்ணும்போது வர்ற அவுட்புட். ஓகே, ஈவன் இதுக்கு முன்னாடி ஏதாவது சம் கோட் எழுதியிருக்கலாம், ஆப்ரேஷன்ஸ் பண்ணியிருக்கலாம், என்ன பண்ணாலும் ஃபைனலாக அந்த நேமில் அந்த வேல்யூஸ் அசைன் பண்ணணும். ஒரு வேளை வேல்யூ அசைன் பண்ணாமல் அந்த ஷோவை பற்றி நம்ம எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொன்னால் டிஃபால்ட்டாக 0 இல்லாட்டி எம்டி ஸ்ட்ரிங்காக எடுத்துக்கும். ஸோ 0ங்கிறது நம்பர், இந்த மாதிரி கான்செப்ட்டுக்கு 0 எடுத்துக்கும். இல்லை கேரக்டர்ஸ் அந்த மாதிரி வரும்போது நமக்கு எம்டி ஸ்ட்ரிங்காக எடுத்துக்கும். ரைட், இப்போ நான் அது இப்போ நான் அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணால் எனக்கு ஆன்சர் கிடைக்குமா அப்படின்னா இருக்காது. இப்போ பாருங்கள், எக்ஸிக்யூட் பண்ணும்போது எனக்கு என்ன வருது, டிஸ்பிளே மட்டும்தான் வருது. ஸோ டிஸ்பிளேங்கிறது இங்கே ப்ரொசீஜரோடது, பட் ஃபங்க்ஷனோட நேம் இங்கே காமிக்கல. இப்போ ப்ரொசீஜர் தான் மேக்ரோ. ஸோ வித்தவுட் பேராமீட்டர் இல்லாமல் இருந்ததுன்னா அது மேக்ரோ அப்படின்ட்டு லாஸ்ட் வீடியோவில் தான் பார்த்தோம். ஓகே, பட் இப்போ இந்த ஷோவை அப்போ எப்படி கால் பண்ணுறது, அப்போ ஃபங்க்ஷனாக இருந்தால் எப்படி கால் பண்ணுறது அப்படின்றது தான் கொஷின். இது எப்படி பண்ணுறது அப்படின்னா, இங்கே எக்ஸல் ஷீட்டில் ஏற்கனவே இருக்கிற ஃபங்க்ஷன், அதாவது எக்ஸல் ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், ஈக்குவல் சிம்பிள் போட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒரு வேளை இப்போ சம் அப்படின்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணால் சம்மு 12,34 அப்படின்னு சொல்லி கொடுத்தோன்னா இப்போ சம் 12 34 ஆட் பண்ணி நமக்கு 46 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இதே சேம் தான் அங்கே ஷோங்கிறது நம்மளோட ஃபங்க்ஷன் நேம். இங்கே ஆட்டோமேட்டிக்காக இங்கே டிஸ்பிளே வந்திருக்கு. ஒருவேளை அங்கே இல்லைன்னா இங்கே கண்டிப்பாக இந்த டிஸ்பிளே வராது, இன்டெலிஜென்ஸில் ஷோ ஆகாது. ஓப்பன் ப்ராக்கெட், க்ளோஸ் ப்ராக்கெட், இடையில எந்த இதுவும் பேராமீட்டர்ஸ்லாம் நான் பாஸ் பண்ணலை, அதனால் அப்படியே இருக்கணும். நம்மளோட ஃபைனல் ஆன்சர் நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சபடி இந்த எம்எஸ்டி. ரைட், இப்போ நான் பேராமீட்டர்ஸ் பாஸ் பண்ணுறேன் ஃபங்க்ஷன். ஸோ மேபி 2 நம்பரை ஆட் பண்ணுற மாதிரி ஒரு கான்செப்ட் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. அடிஷன், ஃபஸ்ட்டு by val num1 as integer, comma by val num2 as integer. 2 இன்டிஜர் நம்பர் பாஸ் பண்ணுறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த நேமில் தான் அவுட்புட் வரணும். addition is equal to num1 plus num2. ரைட், இப்போ ஆன்சர் நம்ம என்ன கொடுக்குறோமோ அது வரும். இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி வரும். இங்கே ஈக்குவல் டு, இப்போ அடிஷன் கொடுத்தோன்னே அங்கேருந்த நேம் வருது. இப்போ இந்த இடத்துல 45,17 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஆன்சர் 62 அப்படின்றது கிடைக்குது. ஸோ ஓகே, இப்போ நம்ம வேறு ஏதாவது மேனுவலாக ஏதாவது சம்திங் பண்ணணும், ஃபஸ்ட் நம்பரோட ஒரு 10 மல்டிப்ளை பண்ணி செகண்ட் நம்பரை ஆட் பண்ணணும் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி ஸ்டார் 10 ப்ளஸ் நம்பர் 2 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இப்போ நான் இதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இந்த நம்பர் படி பார்த்தா ஃபஸ்ட்டு நம்பர் 45 நம்ம 10ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா 450 அப்படின்னு சொல்லி வரும், ப்ளஸ் 17, அப்போ 467 அப்படின்ற மாதிரி ஆன்சர் கிடைக்குது. ஓகே, ஸோ நம்ம இது சிஸ்டமில் ஏற்கனவே இருக்கிற ஃபங்க்ஷன் இல்லாமல் நாம் யூசர் டிஃபைன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா இதை நம்ம இந்த மாடியூலில் ஃபங்க்ஷன் அப்படின்ற கான்செப்ட் வச்சு நாம் க்ரியேட் பண்ணலாம். இந்த ஃபங்க்ஷன் யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன் நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். இது சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு போட்டிருக்கேன். உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி ப்ளஸ் மைனஸ் மல்டிப்ளிகேஷன் பர்சன்டேஜ் சம்திங் என்ன வேணுமா அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணி அந்த ஃபங்க்ஷனை இங்கே எக்ஸல் ஷீட்டில் கால் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதில் 52, 63, 41, இங்கே பார்த்தீங்கன்னா 10, 12, 13, இங்கே ஈக்குவல் டு
இப்போ நம்ம அடிஷன் அந்த ஃபார்முலாவை நான் கால் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வேல்யூ A2, செகண்ட் வேல்யூ B2 என்ட்ரு பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா 52 × 10 520 + 10 530. இதை அப்படியே ட்ராக் பண்ணோன்னா இதுக்கும் அந்த ஆப்ரேஷன் ஒர்க் ஆகும், இந்த இதுக்கும் அந்த ஆப்ரேஷன் ஒர்க் ஆகும். இது மாதிரி சீரியலாக வேணுங்கிற இடத்துல நாம் இங்கே ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணி அதை அங்கே கால் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சம்முக்கெல்லாம் பார்த்தோன்னா இந்த இடத்துல என்ன பண்ணுவோம், சம் ஃபஸ்ட்டு போட்டுட்டு அப்படியே ட்ராக் பண்ணிவிட்டு நம்ம அந்த ரிசல்ட் வர வைப்போம். இதே சேம் தான் இங்கே ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணி அந்த ஃபங்க்ஷனை இங்கே யூஸ் பண்ணுறதுக்கும் பண்ணணும். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். வேறு ஏதாவது நோட்ஸு டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா moneyshopdevelopers.com வெப்சைட்டை பாருங்கள். மிக்க நன்றி.